வணக்கம். நான் முருகன். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள், குழந்தைகள், அப்பாவிகள் மொத்தம் 41 பேர் மரணம் அடைந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த 41 பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்காது. ஏன் நீதி கிடைக்காது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வருவாங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த 41 அப்பாவி உயிர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த தேர்தலுக்கு இது முதல் பலி. இன்னும் ஏராளமான நாட்கள் இருக்கிறது, மாசம் இருக்கிறது. இன்னும் ஏராளமான கொலைகளையும் சட்ட மீறல்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய ஆரம்பம் தான் கரூரில் 41 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். சரி, இதில் ஏன் நீதி கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா தெரியும். குஜராத்தில் 3500 அப்பாவிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அதில் 500 பேர் உயிரோடு எரிச்சு கொல்லப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சம்பவத்திற்கே நீதி கிடைக்காத போது கரூரில் வெறும் 41 பேர் தான் அப்பாவி தான் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நீதிமன்றத்தால் இந்த மரணத்துக்கு நீதி கிடைக்காது. நிச்சயமாக நீதி கிடைக்காது. இதில் அதாவது குஜராத் கலவர வழக்கில் அந்த 3500 மரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு மட்டும்தான் தீர்ப்பு அளிக்கல. மீதி எல்லா நீர்த்து போகிற தீர்ப்பையும் அளிச்சிருக்காங்க. அதே போலவே அது மத்திய அரசுடைய 3500 பேர் குஜராத்தில் மரணம் அடைந்தது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு. கரூரில் 41 பேர் மரணம் அடைந்தது மாநில அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரணம் அடைந்தது ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசியல்வாதியினுடைய மகனோ, வழக்கறிஞருடைய மகனோ, இல்லை நீதிபதியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ மரணம் அடைந்திருந்தால் உடனே நீதி கிடைக்கும். செத்து போனது எல்லாமே அப்பாவி இந்திய மக்கள். அந்த இந்திய மக்கள் இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு மூட்டை பூச்சிக்கு சம்பந்தம் இந்த உயிர்கள் எல்லாமே. அதுதான் கடந்த கால குஜராத் சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக, இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு 41 பேர் செத்து போயிட்டா என்ன இந்தியா அழிஞ்சிராக போகுது அப்படிங்கிற மனநிலையில் நீதிமன்றம் இருப்பதனால தான் குஜராத் வழக்கில் நீதி கிடைக்கல. இந்த கரூர் சம்பவத்திலும் நீதி கிடைக்காது என்று முழுமையாக நம்பலாம். சரி, முதல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்வோம்னு சொல்லிட்டு இந்த கரூர் வழக்கில் நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்படும். அது என்ன நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்திற்கு பிறகு கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் 41 அப்பாவி செத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் இனி தமிழக வெற்றி கழகத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை இனி நீதிமன்றத்தால் வழங்கப்படும். அது நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அந்த பணியை முதல்ல செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணமே சென்னை உயர் நீதிமன்றம் தான் இதற்கு காரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு அரசிடம் தான் முதல்ல போனாங்க. அரசு அவங்க கேட்ட இடத்த எல்லாமே செலக்ஷனுக்கு அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே ஒரு தெளிவான தீர்ப்பு கிடையாது. நீங்கள் மாநில அரசுக்கிட்டே போய் பார்த்துக்கணும்னு திருப்பி அடிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் அரசிடம் தான் மனு செய்து இந்த அனுமதியை வாங்கியிருக்காங்க. ஒருவேளை சென்னை உயர் நீதிமன்றங்களோ தலையிட்டு தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்த கேட்குறாங்களோ அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் சோகம் நிகழ்ந்திருக்காது. அந்த அடிப்படையில் இந்த மரணத்திற்கு முழு காரணம் சென்னை உயர் நீதிமன்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த அனுமதி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமாக கொடுத்துருக்காங்க. மாநாடு நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதான் பொதுக்கூட்டம் நடப்பதற்கு முன்னாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுதான் விஜய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் நடைமுறையாக வைக்கப்படுகிறது. அதாவது அவங்க கடைசி சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதிலிருந்தே நீதிமன்றங்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை பழி வாங்குகிறது அப்படிங்கிறத நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு குறுகலான இடம் தேர்வு செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த குறுகலான நேர் பாதையில் குறுக்கு வழியில் ஃப்ளக்ஸ் வைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக, கயிறும் போட்டு கட்டியிருக்காங்க. கூட்டத்துக்கு வரவங்க யாரும் தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆளுங்கட்சி இருந்திருக்கிறது. 4 மணிக்கு போய் பார்த்துருக்குறாங்க. ஃப்ளக்ஸ் கிடையாது, குறுகு சாலையில் ரோப் போட்டு கட்ட கிடையாது. ஆனால் அதன் பிறகு கட்டியிருக்கிறாங்க.
மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த கூட்டம் தள்ளுமுள்ள ஏற்பட்டு சிதறி ஓடும் பொழுது அந்த கயிற்றுல தடுக்கி விழுந்து எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி விபத்து ஏற்படணும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய கொள்கை முடிவு. அது மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆம்புலன்ஸ். வழக்கம் போலவே எதிர்கட்சியினுடைய மீட்டிங் எல்லாம் ஆம்புலன்ஸ் விடுவாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மீட்டிங்லையும் ஆம்புலன்ஸ் விட்டுருந்தாங்க. ஆனால் அங்கே மிகப்பெரிய சம்பவம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அப்படி ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட சித்து வேலை செய்கிற அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிலாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் சின்ன சின்ன சம்பவம் தான் செஞ்சாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது அவங்க 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் திமுக இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க. சம்பவம் முன்னதாகவே 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸை ரெடியாக வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான மோசமான நிகழ்வு நடக்க போகுதுன்னு நன்றாக தெரிஞ்சிருக்கிறது. அடுத்ததாக 10 ரூபா பாலாஜின்னு பாட ஆரம்பித்த உடனே செருப்பை பறக்க விட்டுருக்குறாங்க. ஆபாச வார்த்தைகளை பறக்க விட்டுருக்காங்க. கற்களை பறக்க விட்டுருக்குறாங்க. அடுத்ததாக வழக்கம் போல விஜயனுடைய பேச்சு மக்களுக்கு கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மைக் இருக்குது, ஸ்பீக்கர்னுடைய வயரை துண்டிச்சிட்டாங்க. அதனால விஜயனுடைய பேச்சு மக்களுக்கு கேட்கல, மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் அரசனுடைய மின்சாரம் இபி கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிந்து தமிழக வெற்றி கழகம் ஜென்ரேட்டர் வாங்கிட்டு இருக்காங்க, அதையும் கட் பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த நேரத்தில் காவல்துறை தடியடி நடத்தியிருக்காங்க திட்டமிட்டு. அது சம்பந்தமான வீடியோலாம் வந்திருக்குது. அப்படி தடியடி நடத்தப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் சிதறி ஓட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஏற்கனவே திட்டமிட்டு குண்டர்கள் அந்த கூட்டத்தில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த குண்டர்கள் சாதாரண மக்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்களை கழுத்தை பிடிச்சி நசிக்கிருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. கரண்ட் விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண உடனே என்னுடைய கழுத்தை யாரோ நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் மயங்கி விழுந்துட்டேன். அது நன்றாக எனக்கு நினைவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதற்கு ஆதாரம். குண்டர்கள் உள்ளார பூந்து இந்த வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதுசெல்லாம் கிடையாது. அது அவர்களுக்கு கைவந்த கலை. அதற்கு உதாரணம் தான் கருணாநிதி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையில் ஊர்வலம் நடத்துனாங்க. அந்த ஊர்வலத்தில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் திட்டமிட்டு நடத்தப்படும் அப்படின்னு அதிமுக ஆட்சியாளர்களுக்கு ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை சொன்னதை போலவே ஒரு கொஞ்ச தூரம் நடந்து வந்த உடனே கத்தியெல்லாம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு எஸ்பியினுடைய கையே வெட்டப்பட்டது அந்த ஊர்வலத்தில். அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே அவ்வளோப்பட்ட நாசகர வேலை செய்கிறவங்க தங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு மோசமான செயல்களை செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. அதற்கு உதாரணம் தான் கருணாநிதியினுடைய கைதுக்கு எதிர்வினையாளர் மாநாட்டில் ஒரு எஸ்பியினுடைய வீரர்கள் துண்டாக்கப்பட்டது குண்டர்களால். அடுத்ததாக இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கின உடனே மக்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளக்ஸும் கயிறு ஏன் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கயிற்று மேலே விழுந்து எல்லாம் கீழே விழுறாங்க. ஒருவர் மேலே ஒரு விழுவுறாங்க. யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அதற்கு காரணம் மின்சாரத்தையும் அரசாங்கத்தினுடைய மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க, ஜெனரேட்டருடைய மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் சிதறி விடும் பொழுது பெண்களும் குழந்தைகளும் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கழுத்து நெறிப்பட்டு ஒருத்தர் மேலே ஏறி செத்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கிறது. அதன் பிறகு அரசு மிக மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த 20 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி வச்சது மேல ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அடுத்த 1 மணி நேரத்துல கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கரூர் வந்துட்டாரு. 5 மணி நேரத்திற்குள்ளாகவே இதை மிகப்பெரிய சம்பவம் நடந்துருச்சு, மக்களை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லாம தவிச்ச முதலமைச்சர் அவர்கள் சென்னையில இருந்து கரூர் வந்துட்டாரு. 6 மணி நேரத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயில இருந்து திரும்பி வந்துட்டாரு. மிக சுறுசுறுப்பாக எல்லாமே செஞ்சு மக்களை பாதுகாக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த சுறுசுறுப்புக்கு காரணம் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம தான் மக்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினதாக ஒரு நாடகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைவேற்றிருக்காங்க. உடனடியாக அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக விசாரணை கமிஷனும் அமைக்கப்பட்டு விட்டது. விசாரணை கமிஷன் அமைச்சு என்ன அறிக்கை தராங்களோ அதன் அடிப்படையில் தான் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, எவ்வளவு சூப்பராக செயல்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சரி,
அவசரமாக ஒரு 8-10 மணி நேரத்திற்குள்ளாகவே அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அருணா ஜெகதீசன் தலைமையிலேயே இந்த விசாரணை கமிஷன் கேட்டீங்கன்னா, அவங்க தான் திமுக காரங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதையே விசாரணை கமிஷனுடைய இறுதி அறிக்கையாக தரப்போறாங்க. அதனால தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் அவசரமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, இன்னொரு காரணம் இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும், இல்லைன்னா சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு நீதிபதியை, ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து இந்த வழக்கை விசாரிக்கணும் போயிட்டா நிச்சயமா நம்ம செஞ்ச தவறு எல்லாமே வெளியுறவுக்கு வந்துருவோம், மாட்டிக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அவசரமாக இந்த விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தில் தமிழக அரசினுடைய குற்றங்களுக்கு, ஊழலுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த 10க்கும் மேற்பட்ட வழக்குலையும் உடனடியாக 2-3 நாளே உச்சநீதிமன்றத்திற்கு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கோம், அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு ஒரு நீதிபதி உத்தரவிட்டா மாட்டிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தாங்களாகவே அவசரமாக அருணா ஜெகதீசன் அவர்களுடைய வழக்கு அவர்களை விசாரணை அதிகாரியாக நியமித்து இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே போலவே நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போலவே நீதிமன்றங்களால் கரூர் நடைபெற்ற இந்த 41 பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னதை போலவே குஜராத்தில் 3500 அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த குற்றத்திற்கு, அந்த அவ்வளவு பெரிய கொலைக்கு நீதி கிடைக்காத பொழுது சாதாரணமாக ஒரு 41 பேர் செத்துட்டாங்க. இதுக்கு நீதி கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.